அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிவகிரி பக்கத்தில் விவசாயி அர்த்தநாரீஸ்வரன் அண்ணாவோட தேன்வாழை வயலில் தான் இருக்கோம். இங்கே வந்து மட்டைக்காய்ச்சல் அதிகமாக வந்துச்சு. அந்த சருகு நோய் வந்து பார்த்திங்கன்னா செடி மேலே ஏறிடுச்சு. அந்த டைமில் தான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 முறை முழுசாக வந்து 2 முறை இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா இப்போ தார் வந்து வெட்ட ஆரம்பித்தாச்சு. நேற்று வெட்டியிருக்காங்க. நேற்று எவ்வளோமா கிலோ போச்சு தார்? 40 ரூபா. 41 ரூபாய்க்கு போயிருக்குங்க. ஆவரேஜாக நேற்று வெட்டின தாரில் பார்த்தீங்கன்னா 30 கிலோவும் வெயிட் இருக்குது. மினிமம் எவ்வளோமா வந்துச்சுங்க? மினிமம் 20 கிலோக்குள்ளே வந்தது. 20 கிலோ வந்துச்சு. 600 ரேட் வந்தது. 600 ரேட்டுக்கு பக்கமாக வந்திருக்கு. நல்ல வெயிட்டும் வந்திருக்கு. ஆரம்பத்தில் இங்கே நாங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சருகு இருந்துச்சு இல்லைங்களாம்மா? இப்போ இன்ஜெக்ஷன் ஒரு பழுப்பு வந்தாதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் கொண்டா. இந்த மரத்தை பார்த்துக்கிட்டே போட்டோம். அந்த மரம் அது பழுத்து போயிட்டு போட்டோம். நிற்கிறேன் அதுக்கு அடுத்தது போட்டதுக்கு அப்புறம் இப்போ எப்படிங்கம்மா இருக்கு? எல்லாம் அப்படியே கட்டுவோம். இன்னும் தேக்கவும் இந்த மரங்களா? அந்த மரம் முதலே ஓட்டுறது அந்த மரம் இந்த அளவுக்கு ஆயிருக்காது. அதாங்க அப்படியே பழுப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் எதுவும் வரலைங்க பெருசாக. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு கண்ட்ரோல் வந்திருக்கு. இன்றைக்கி அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. தாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் பார்க்கலாம். 15 சீப்பு 16 17 சீப்பு வரைக்குமே கூட இங்கே வந்திருக்கு. என்னென்னா சருகு நோய் கண்ட்ரோல் ஆணிச்சினாலே தார் வந்து நல்லா ஊறிக்க ஆரம்பிச்சுக்கும். இங்கே நல்ல பாதிப்பு இருந்துச்சு. இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சருகு நோய் பாதிச்சது நல்லாவே தெரியும். இங்கே மேல் வயலையெல்லாம் நல்லாவே பாதிப்பு இருந்துச்சுங்க. நிறையா மட்டைக்காய்ச்சல் வந்து மரம் வந்து பாதிப்பு அதிகமாயிருன்ற மாதிரி தான் பயத்தோடு தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஆவரேஜாக எல்லா தாருமே நல்லபடியாக வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாரோடைய வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. ஆவரேஜாக ஒரே மாதிரியும் புடை வந்து தள்ளியிருக்கு. நம்ம வாழைக்கு இன்ஜெக்ஷன் முறையில் மருந்து உள்ளே கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா இது எந்த ஒரு பாதிப்பும் வராது முதல்ல. ஏன்னா இது வந்து இயற்கையான முறையில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் இன்ஜெக்ஷன் தான் நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான மருந்து நம்ம கலக்கிறோம். எதுக்காக அப்படின்னா மரம் நல்லா ஊக்கமாக வரணும் அப்படின்றதுக்காகவும், தார் நல்லா வந்து வெயிட் வரணும் அப்படின்றதுக்காகவும், ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மெயினாக இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இங்கே கொடுத்து நம்ம அருமையான ரிசல்ட் எடுத்திருக்கோம். விவசாயிகளும் திருப்தி. ஏன்னா கெமிக்கல் உரம் பயன்படுத்துகிறத விட நமக்கு வந்து என்னாச்சுங்க இங்கே பயன்படுத்துகிறப்ப நல்ல ஊக்கமாக வந்துட்டுருக்கு. ஸோ அடி உரத்துலேருந்து நம்ம வந்து நிறைய செலவுகள் பண்ணிகிட்ருக்கோம். அடி உரத்துலேருந்து நம்ம பண்ணும்போது கெமிக்கல் உரம் வந்து அதிகமான செலவு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து செலவுகளை குறைச்சி நம்ம ரொம்ப அழகாக மகசூல்